இருத்தினால் நலமாயிருக்கும். அவரது கருணை பொங்கி வழிகிறது. அவருடைய அற்புதமான அன்புக்காக ஜனங்கள் எழுந்து மூப்பர்கள் துதிக்கட்டும். பரிசுத்த ஸ்தலத்தின் நடுவில் அவருடைய நாமத்தை உயர்த்தட்டும். அவரே ஆறுகளை தூசியாக மாற்றுபவர். துன்மார்க்கரின் பெருமையை உடைத்து அவர்களின் நம்பிக்கையை நொறுக்குகிறார். ஆனால் தாமுள்ள ஆன்மாவுக்கு அவர் புதிதாக நீரூற்றுகளை கொண்டு வருகிறார். வாழ்க்கையும் சத்தியமும் பூக்கும் ஒரு வனாந்தரம். பசியுள்ளவர்களை அவர் சமாதானத்தில் வாழ வைக்கிறார். ஆசீர்வாதங்கள் ஒருபோதும் நீங்காத நகரங்களை கட்டுகிறார். அவர் வயல்களை விதைக்கிறார்கள். விசுவாசத்தில் திராட்சை செடிகளை நடுகிறார்கள். அவர் தம்முடைய கிருபையினால் அறுவடைகளை பொழிகிறார். அவர் அவர்களை ஆசீர்வதிக்கிறார். அவர்கள் வளர்ந்து எழுகிறார்கள். திறந்த வானத்தின் கீழ் அவர்களின் குழந்தைகள் பலப்படுகிறார்கள். அவர்களுடைய கால்நடைகள் கூட குறைவதில்லை. ஏனென்றால் கர்த்தர் அவர்களுடைய மேய்ப்பர். அவர்களுடைய சமாதான ஊற்று. ஓ மனிதர்கள் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவார்களா? அவருடைய இரக்கம் பொங்கி வழிகிறது. அவருடைய அற்புதமான அன்பும். மக்கள் துதிக்கட்டும். மூப்பர்கள் பாடட்டும். நமது நித்திய ராஜாவாகிய உண்மையுள்ள தேவனுக்கு. அவரே ஆறுகளை தூசியாக மாற்றுபவர். துன்மார்க்கரின் பெருமையை உடைத்து அவர்களின் நம்பிக்கையை நொறுக்குகிறார். ஆனால் தாகமுள்ள ஆன்மாவுக்கு அவர் புதிதாக நீரூற்றுகளை கொண்டு வருகிறார். வாழ்க்கையும் சத்தியமும் பூக்கும்